வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் கடந்த வாரம் முழுக்க சின்னத்திரை உலகையே கலக்கிய ஒரு பெரிய சர்ச்சையை பற்றி பேசப் போகிறோம். நடிகர் நாஞ்சில் விஜயன் மீது திருநங்கை வைஷ்ணவி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பேசப்படும் விஷயமாகிவிட்டது. வைஷ்ணவியின் குற்றச்சாட்டுகள். முதலில் வைஷ்ணவி கூறிய குற்றச்சாட்டுகள் தான் எல்லோரையும் அதிர்ச்சியடைய வைத்தது. அவர் கூறியது, நாஞ்சில் விஜயன் தன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னார். திருமணம் செய்வதாகவும் வாக்குறுதி அளித்தார். ஆனால் இறுதியில் ஏமாற்றிவிட்டார். இந்த குற்றச்சாட்டுகள் வெளியாகியதும் ரசிகர்களிடமும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பு அதிகரித்தது. நாஞ்சில் விஜயனின் மறைமுக பதில். இப்படி இருக்கையில் நடிகர் நாஞ்சில் விஜயன் நேரடியாக பெயர் சொல்லாமல் தன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மைனில் ஒரு சிறிய கதை பகிர்ந்தார். அந்த கதையின் முக்கியம், ஒரு அம்மா பக்கத்து வீட்டில் உள்ள பெரிய மாமரத்தை கண்டு பொறாமைப்பட்டார். தினமும் குப்பை எடுத்து அதன் கீழ் கொட்டினார். ஆனால் அந்த மாமரம் அந்த குப்பையை உரமாக மாற்றி அதிக மாம்பழங்களை கொடுத்தது. இதை பார்த்த அந்த பெண்ணே பின்னர் ஆச்சரியப்பட்டார். இதன் மூலம் நாஞ்சில் விஜயன் சொல்ல வந்தது, எதிர்ப்பு, அவமானம், குற்றச்சாட்டு எல்லாம் நம்மை தடுக்க வருவதல்ல. அது நம்மை வளர்க்கும் உரம் மாதிரி. அதை வளர்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த குட்டிக்கதை ரசிகர்கள் மத்தியில் பெரிய விவாதமாகி இது வைஷ்ணவிக்கு மறைமுக பதில்தான் என்று பலரும் கருத்து தெரிவித்தனர். நாஞ்சில் விஜயனின் விளக்கம். இது மட்டுமில்லாமல் விஜயன் தனது மனைவியுடன் சேர்ந்து ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ வெளியிட்டார். அதில் அவர் சொன்னது, நான் வைஷ்ணவியுடன் நட்பாகவும் சகோதர பாசத்துடனும் பழகினேன். அவர் திருநங்கை என்பதற்காக ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை. ஆனால் இப்போது அவர் பேசும் வார்த்தைகள் என் குடும்ப நிம்மதியை சீர்குலைக்க கூடாது. எனது மனைவி, குழந்தைகள் மனதில் பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும். நான் தவறாக பேசியிருந்தால் மனமாறி மன்னிப்பு கேட்கிறேன். இந்த பதிவு பலரது கவனத்தை ஈர்த்தது. ரசிகர்களின் கருத்துக்கள். இப்போது ரசிகர்களும் நெட்டிசன்களும் இரண்டாக பிளவுபட்டுள்ளனர். சிலர், விஜயனின் கதை அருமை, அவர் பெரிய மனசுக்காரர். மற்றவர்கள், இது உண்மையா இல்லையா, இன்னும் வெளிச்சம் பார்க்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் இந்த விவகாரம் இன்னும் முழுமையாக தீரவில்லை. ஆனால் நாஞ்சில் விஜயன் சொன்ன அந்த குட்டி கதையிலிருந்து நாம் எல்லாரும் ஒரு லைஃப் லெசன் எடுக்கலாம். நம்மை குறை சொல்லுபவர்களின் வார்த்தைகளை growth fertilizer-ஆ மாத்திக்கொள்ளணும். உங்களுக்கு என்ன தோணுது நண்பர்களே? நாஞ்சில் விஜயனின் பதில் சரியா? வைஷ்ணவியின் குற்றச்சாட்டுகள் நியாயமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட், சினிமா, ட்ரெண்டிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.